இப்போ இந்த பெரியார் யார் என்ற கேள்விக்கு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கலாம் ஒருத்தன். ஆனால் காசி ஆனந்தன் ஒரே கவிதை வரியில் சொன்னான். அதான் இடம் போடுறதுன்னு பேர். அறிவை தடுப்பாரை, மானம் கெடுப்பாரை, மண்ணோடு பெயர்க்க வந்த கடப்பாரை என்று பெரியாரை காசி ஆனந்தன் கவிதையிலே நச்சுன்னு தூக்கி போட்டான். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இந்த வள்ளுவர் யார், இந்த வள்ளுவரோட இடம் என்ன, இந்த வள்ளுவருக்கு என்ன தமிழ் சமூகத்தில் இடம் என்ற இந்த கேள்விக்கு பாரதியின் கவிதை வரி மிக மிக பொருத்தமானது என் பார்வையில். வேறு சில உங்களுக்கு தோணலாம், அது உங்களுடைய படிப்பின் சம்பந்தப்பட்டது. எனக்கு தோன்றது, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னான். இந்த வரியை நல்லா கவனிச்சுங்க. தமிழ்நாட்டின் பெருமை என்ன என்ற கேள்விக்கு பாரதி சொல்கிறான், இந்த தமிழ்நாட்டின் பெருமை நிறைய நெல் விளைஞ்சது, நிறைய பேர் சோறு போட்டோம், இந்த உலகத்தில் பசியை பிணி என்று சொன்னவன் தமிழன் தான், மறக்காதீங்க. பசியை ஒரு நோய் என்று சொன்ன மகாமேதை ராமலிங்க வடிகளார். இதுவல்லாமா என்றால் பாரதி மெல்ல மெல்ல யோசித்து விட்டு சொல்கிறான், இல்லை இல்லை அதை விட ஒன்று இருக்குங்கிறான். என்னன்னு கேட்குறாங்க. சொல்கிறான், இந்த உலகத்துக்கு திருவள்ளுவரை தந்தது தான் தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய பெருமை என்று பாரதி கொண்டு வைக்கிறான். சரி, அப்படின்னா இந்த திருவள்ளுவர் என்ன பெருமை, என்ன பெருமை? நல்லா யோசிக்க, என்ன பெருமை இந்த திருவள்ளுவருக்கு? என் பார்வையில் திருவள்ளுவருடைய பெருமை, நான் மிக நேசிக்கிற மொழி தமிழ், என் தாய்மொழி என்பதால் மட்டுமல்ல. உலகத்தின் பல அறிஞர்கள் பற்றி எழுதிக்கிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க, இருக்கட்டும். எனக்கு இப்போது உண்மையாகவே இந்த தமிழை, நான் என்னுடைய தாய்மொழி, உங்கள் தாய்மொழியாகிய தமிழை, தமிழ் அல்லாத பிற மொழிக்கான இருக்கான்ல, ஒரு ஃப்ரெஞ்சு பேசுகிறவன், ஜெர்மன் பேசுகிறவன், ஆங்கிலம் பேசுகிறவன் இருக்கான்ல, இவர்களிடம் இந்த தமிழை கொண்டு சேர்த்தது யார்? கொண்டு சேர்த்தது யார்? அல்லது கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுனா, அவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது யாரால், எதனால்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருவள்ளுவர் மட்டும் திருக்குறளை எழுதாமல் போயிருந்தால் தமிழை படிக்க வேண்டிய தேவையே பிற மொழிக்காரனுக்கு வந்திருக்காது என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன் இதை இப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, நான் ரெண்டு பேரை உதாரணமாக பார்க்கிறேன். ஒன்று வீரமாமுனிவர். நீங்கள் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த தமிழ் இருக்குல்ல, நான் படித்து கொண்டு எழுத்தது கூட வரும்போது கூட அன்புக்குரிய நண்பர் கேட்டார், என்ன சார் திருக்குறள் நடந்துச்சு அப்படின்னு. நீங்கள் நான் படிச்சுட்டு இருக்க தமிழுங்கிற வடிவம் இருக்குல்ல, இந்த வடிவம், இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு அப்படி சொன்னால் தானே சார் சரி? ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு கால் வாங்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் அந்த பசங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒத்த கொம்பு போடுறது இருக்கு இல்லையா, நான் கூட என் கட்டுரை எழுதினேன். என் கட்டுரை எழுதும்போது ஒரு ஓடம் என்று எழுதுகிற வீரமாமுனிவர் பிறப்பதற்கு முன்பு ஓவுக்கும் வித்தியாசம் இருக்காது. வீரமாமுனிவர் வந்து அந்த ஓவை சுழிச்சு விட்ட பிறகுதான் ஒரு ஓடம் ஓடியது என்று என் கட்டுரையில் எழுதினேன். வீரமாமுனிவர் தான் எழுத்தை மாற்றி அமைக்கிறார். என்ன காரணம்னா, அவருக்கு இருந்த மழமொழி புலமை. தொடக்கத்தில் அவருக்கு ஒரு 13 மொழி தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு ராஜமாணிக்க மாதிரிசர் உண்மையான ஆய்வாளர்கள் ரோமுக்கு போய், இத்தாலிக்கு போய், அவர் எங்கு புழங்கினாரோ அங்கெல்லாம் சென்று ஆய்வு செய்ததில் அவருக்கு ஒரு 8 மொழி தெரியும் என்ற முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல விதமாக தெரியும் அவருக்குன்னு. அவருக்கு இருந்த பன்மொழி ஆற்றலால் தான் அவரால் தேம்பாவணியை தமிழ் அழகாக எழுத முடிஞ்சது. அது இருக்கட்டும். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் தமிழுக்கு. அவர் செய்த மிக பெரும் கொடை நம்பர் 1. ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கள டிக்ஷனரின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல ஆங்கிலத்தில், ஒரு சொல் அந்த சொல்லுக்கு எதிர் திசையில் எதிரில் அதே மொழியில் அதுக்கு பொருள் சொல்கிறது, கரெக்டா? இது ஒரு அகராதி என்கிற வடிவம். இந்த வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதில் குறிப்பாக அவர் எழுதிய சகுதிரகராதி என்கிற அகராதி இன்றளவும் புழக்கத்தில் இருக்குது. அதை தமிழுக்கு தந்த கொடை அவருடைய கொடை. அதை விட இன்னொரு ஆச்சரியம் அவர்கிட்ட நான் பார்த்தேன், எல்லாரும் திருக்குறளுக்கு படித்தவர்களுக்கு தான் உரை எழுதியிருக்காங்க. பாண்டித்யமிக்க உரை அது. திருக்குறளை புரிஞ்சு படிக்கிறவருக்கு அதை விட கூடுதலாக புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்குவார். அப்படியான உரை எழுதுறது ஒரு வகையான உரை இருக்குல்ல. இவர் தான் முதல் முறையாக முயற்சி பண்ணுறார். எப்போ 1752-53 ஒரு சில திருக்குறள் எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை கொண்டு குறளுக்கு பொருள் எழுத முயற்சி பண்ணுகிறார்.
அவர் தான் இன்னும் ஒழுங்காக சொல்லப்போனால் திருக்குறளை ஐயா சொல்லும் போது சொன்ன மாதிரி கம்பராமாயணத்தில் 62 இடங்களில் திருக்குறள் மேற்கோள் இருக்குங்கிறாங்க. மணிமேகலையில் அப்படியே முழு குறள் எடுத்து கையாண்டிருக்கதா சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதுக்கு சான்றுங்கிறாங்க. இப்படி திருக்குறளை கையாளாத இலக்கியங்கள் இல்லை என்று சொல்லும் விதமாக திருக்குறளுக்கு பிறகு உள்ள காலத்தில் சொல்கிறேன். 14 கீழ்கணக்கில் வந்த காலத்துக்கு பிறகு உள்ள நூல்கள் இருக்குங்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சிறந்த திருக்குறள் நடுவில் காணா போயிடுச்சு. மறந்துடாதீங்க, நடுவில் திருக்குறள் காணாமல் போய்விட்டது. இங்கே தான் நம்ம பேச வேண்டிய தலைப்பே, இங்கே தான் பேச வேண்டிய தலைப்பே. ஏன் காணா போச்சு, யாரால் காணா போச்சு, எதனால் காணா போச்சுங்கிற கேள்வி எல்லாம் மாணவ சமூகத்தை கையில் தூக்கி விட்டுறஞ்சிடலாம். நான் சொல்லலை, உவேசா சொல்கிறாரு. சொக்கப்பனை கொளுத்துதல்கிறார் உவேசா. தமிழ் இலக்கியங்கள் பட்ட பாடு இருக்குல்ல தமிழ்நாட்டில், குறிப்பாக ஒரு விதமான வட இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சனாதன வர்ணாசிரம விதிகள் மிகுந்த ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் நூல்கள் எரிக்கப்பட்டன, ஆற்றில் விடப்பட்டன. அதை உவேசா சொல்கிறாரு, பாதி எரிந்து கொண்டிருந்த பணுவலை போய் விழுந்து பிடுங்கி தான் கொண்டு வந்து சேர்த்தேன் சிலப்பதிகாரமா அப்படிங்கிறார். அப்படி தான் பல இலக்கியங்கள் ஆற்றுல ஓடுன்னு சொல்கிறார். அதில் சூழ்ச்சியும் சொல்கிறாங்க. தமிழா சமஸ்கிருதமானு பந்தயம் வைக்கிறது. இந்த முயலாம பந்தயம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இப்போ பசங்க முயலாம கதை தெரியுமாடா உங்களுக்கு? முயலாம கதையில் வர்ற மாதிரி சமஸ்கிருத ஓலையையும் தமிழ் சுவடியும் ஆற்றல் விடுவாங்க. எது முழுகுதோ அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். மிதந்தா அறிவுன்னு அர்த்தம். பந்தயம் கட்டி தமிழ் சுவடிகளோடு எழுத்தாணையை வச்சு கட்டி சமஸ்கிருத சுவடிகளோடு வெறும் நம்ம நன்னாரி வேர் இருக்குல்ல அதை வைத்து கட்டி ஆற்றலை விட்டா நன்னாரி வேர் ஊறி ஓலைகள் மிதக்க எழுத்தாணையில் கட்டப்பட்ட தமிழ் சூழ் முழுக தமிழ் ஒன்றுமில்லை என்று கற்பிக்கப்பட்டது என்று புலவர்கள் அறிஞர்கள் பேசுகிறாங்க. இப்படி தமிழ் காணாம போச்சு, விட்டுருங்க. இப்படி காணாமல் போன திருக்குறளை, இந்த மொழியின் அடையாளத்தை நண்பர்களே கண்டெடுத்ததில் மிக மிக முக்கியம் வாய்ந்தவர் வீரமாமுனிவர் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு வணக்கம் வள்ளுவா என்று நான் சொல்லும்போதே ஏன் வீரமாமுனிவர் சொல்கிறேன் என்றால், அவர்தான் என் பார்வை எனக்கு தெரிந்து மலையாளத்தில் குரல் பாஷா என்கிற மலையாள மொழிபெயர்ப்பை கண்டுபிடிக்கிறார். அதைவிட இன்னும் அதிகமாக மேலே போய் சொன்னால், அவர் காஞ்சிபுரத்திற்கு போய் அங்கு பரிமேல் அழகர் விருத்தி என்ற ஒரு பரிமேலழகர் எழுதிய உரையை கண்டுபிடிக்கிறார். அது கூட காரணம் சொல்கிறாங்க. பரிமேலழகர் வைணவர் என்பதால் காஞ்சிபுரத்தில் உள்ள வைணவ மடங்கள் பரிமேலழகருக்காக அந்த புத்தகத்தை காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதை கைப்பற்ற வேலையை வீரமாமுனிவர் செய்கிறார். இப்படி திருக்குறள் தத்தி புத்தி வந்து 1730 நல்லா மனசில் வச்சுங்க, நீ உலகம் முழுதும் திருக்குறளை கொண்டாடுவதற்கான முதல் வேலையை வீரமாமுனிவர் தான் செய்தார். அவர் ஒரு கிறித்தவர் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. 1730 அவர் தான் லத்தீனில் மொழிபெயர்க்கிறார் திருக்குறளை. வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்த பிறகுதான் அது போர்த்துகீஸுக்கு போகுது, இப்படி சைனாவுக்கு போகுது, எல்லா மொழிகளிலும் போய் சேருது திருக்குறள். இப்படியான திருக்குறளை மொழிபெயர்ப்பு எல்லாம் 1830 ஜெர்மனுக்கு போயிருச்சு, அது ஆங்கிலத்தில் வந்துருச்சு, போப்பால் எல்லாம் நடந்துருச்சு. தமிழுக்கு அது எப்படி வந்து சேர்ந்தது, அது இன்னும் சொல்ல போனால் என் கைக்கு உங்கள் கைக்கும் அதை புரிஞ்சுக்கணும். அறிஞர் கைக்கு இல்லை, சாதாரண மக்கள் எப்படி கிடச்சதுன்னா, அங்கே தான் நான் சொன்னேன், ஆர்லிங்டன் வர்றா, இந்த உங்கள் ஊர் கலெக்டர், அடுப்பறிக்கிறதுக்கு பண்டிலாக ஓலைச்சுவடி வருது. மரியாதைக்குரிய ஆயிஷா நடராஜன், இந்த நான் சொல்கிற பேரை குறித்து வச்சுக்க, மரியாதைக்குரிய ஆயிஷா நடராஜன் திருக்குறள் சந்தித்த பிரச்சனைகளே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, பண்டிலாக எரிக்கிறதுக்கு வருது. எரிக்கிறதுக்கு உங்கள் கவர் இங்கேருந்து கலெக்டருக்கு வருது. கலெக்டர் வீட்டில் அடுப்பறிக்கிறது பண்டில் தூக்கி போடுறாங்க. அடுப்பறிக்க ஒரு சமயக்காரரு வேலை செய்கிறவர் அந்த பண்டில் பிரிக்கிறார். பிரித்தா அருமையான கருத்து உள்ள பாட்டாக இருக்குது. அவன் ஆச்சரியப்பட்டு போய் அந்த பண்டில் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுக்குறார். ஆர்லிங்கிட்ட கொடுத்து, ஐயா இதை பாருங்கள், என்னமோ புதுசாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறான். அவன் படிச்சுட்டு ஏன்னு குதிக்கிறான். அவன் குதிக்கிறான். எதுக்கு? அவன் ரொம்ப நாளாக தேடின ஒன்று கிடச்சிருச்சேன்னு அவன் குதிக்கிறான். அதுதான் திருக்குறள். அவன் கேட்டது திருக்குறள். அப்போ ஆர்லிங்டன் சொல்கிறான், டே
இதை தாண்டா மெட்ராஸ் கவர்னர் எல்லிஸ் தேடிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நாளா, எல்லிஸுக்கு அனுப்புங்கப்பா அந்த பண்டில் என்று சொல்லி எல்லிஸுக்கு இங்கேருந்து பண்டில் போய் சேருது சென்னைக்கு. எல்லிஸ் மிகுந்த வியப்படைந்து, ஏன்னா அவன் தான் திருக்குறளை தேடிக்கொண்டே இருந்தவன், கிடைச்சு அவன் தான் தஞ்சை ஞானப்பிரகாசம் என்கிற தமிழறிஞரை அழைத்து சரிபார்த்து ஓலைச்சுவடியை முதலாக நீங்களும் நானும் படிக்கிற திருக்குறளை திருக்குறள் வடிவத்தில் நமக்கு கை சேர்த்தவன் எல்லிஸ் என்கிற ஒரு கவர்னர் என்பதை மறந்துடாதீங்க. யாருன்னு சொன்ன பேர் பண்ணா எல்லிஸ் என்ற கவர்னர், அவரும் கவர்னர் தான். நான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கான மேடை இது இல்லை. அவரும் கவர்னர் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த எல்லிஸ் தான் வள்ளுவர் சிம்பல் போட்டு காயின் வெளியிட்டது. அந்த எல்லிஸ் தான் பெண்கள் புழங்குகிற கிணற்றடியில் சிமெண்ட்டில் திருக்குறளெல்லாம் எழுதி வச்சது. அவன்தான் இந்தியாவில் முதல் முறையாக, நல்லா குறிப்பாக வச்சுக்கணும், இந்தியாவில் முதல் முறையாக மேக்ஸ்வெல்லர் போன்ற ஜெர்மானியர்கள் இந்தியாவின் ஆதி பழமொழி சமஸ்கிருதம் என்று பேசிக் கொண்டிருந்த போது நோ, இந்தியாவில் சமஸ்கிருதம் சாராத ஒரு மொழி உண்டு, அது அதைவிட மூத்தது என்று வெளிப்படையாக பேசியவன் எல்லிஸ் என்கிற ஒரு பிரிட்டிஷ்காரன் என்பதை மறந்துடாதீங்க. இதை நான் சொல்லலை, கால்டுவெல் தன்னுடைய ஒப்பிலக்கணத்தில் சொல்கிறான், எல்லிஸ் தான் தமிழ் மொழியின் தனித்த இடத்தை முதலில் சொன்னவன் என்று. அந்த எல்லிஸ் தான் நண்பர்களே 1821 என்று நினைக்கும் எனக்கு ஞாபகம் திருக்குறளை பதிப்பிக்கிறான். இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 வருஷத்துக்கு முன் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்ட தமிழின் உயர்ந்த ஒரு படைப்பை என் கைக்கு கிடைத்து வெறும் 211 வருடங்கள் தான் ஆகிறது என்றால் யாரால் என்று யோசியுங்கள். இந்த இளம் தலைமுறைக்கு சொல்கிறேன், எவன் தேடுகிறானோ அவனுக்குத்தான் எதுவும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தயவுசெய்து மறக்காதீங்க.